இன்றைய வேத ஆராய்ச்சி கூட்டத்திற்கு உங்களை தூய மத்தேயு தமிழாலய சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்தின் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அருமையின் ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளைக்கான நன்றியுடைமை சோத்திருக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்தை நீர் ஆசீர்வதித்துள்ளும். இதில் செய்தி கொடுக்க இருக்கின்ற நம்முடைய தாசரை மறைத்து உம்மை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இவருடைய சிந்தைகளை எல்லாம் உருவகப்படுத்தியலும் இதனாலும் சுவாமி எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை குறித்து அதன் வசனங்களை குறித்து ஆராய இருக்கின்றோம். தேவன் தாமே எங்களோடு கூட பேசியலும் வல்ல ஆவியானவர் தாமே இந்த புத்தகத்தை நீர் எழுத வைத்தவர் எங்களோடு கூட இருக்கிறதுக்கான நன்றி சொத்திருக்கிறோம். நீரே எங்களுக்கு ஒவ்வொரு வசனத்தையும் விளக்கி கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கற்றுக்கொள்ளும் உள்ளத்தோடு ஆவலோடு ஆயத்தத்தோடு காத்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசியலும் சுவாமி. இந்த கூட்டத்தின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எங்களோடு கூட தங்கியலும் பாடுகின்ற பாடல்கள், தியானிக்கின்ற வசனங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து புகழ்ந்து ஒரு பாடல்களை பாட இருக்கின்றோம். முதலாவது நாம் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே 230வது பாடலை பாடுவோம். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே. இந்த வேளையிலும் ஆண்டவர் நம்மத்திலே வந்து இறங்கவும் அவருடைய கிரியை நம்மத்திலே காணப்படவும் நம்முடைய இருதயத்திலே அவருடைய அசைவு உண்டாகவும் நாம் இந்த பாடலை பிரார்த்தனை பாடலாய் பாட இருக்கின்றோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 230. Sabare uirpit
திரும்பவும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக நாம் யாவரும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 597 பாடுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்து அதை ஆளுகை செய்கின்றார். நம்மையும் படைத்தார், நம்முடைய இதயத்தையும் படைத்திருக்கிறார். இருதயத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அதிலே வந்து வாசம் செய்து அன்பினால் ஆட்சி செய்கின்றார். ஆகவே ஆண்டவரை ஸ்தோத்திரித்து இந்த பாடலை பாட இருக்கின்றோம். வானம் பூமி ஒளிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் என்றும் மாறாது. ஆகவே தான் இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்க வந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை பற்றி பிடித்து கொண்டு அதற்கு கீழ்ப்படியும் போது நாமும் அழிந்து போவதே இல்லை. அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய வல்லமையை நாம் காண முடியும். ஆகவே இப்பொழுதும் நாம் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 597 பாடலை பாடும். சிருஷ்டிக்கும் எஜமானீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 வானபூமியும் ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. உலகம் அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானபூமியும் ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. உலகம் அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். அல்லேலூயா, 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 ஆமென். சாத்தானை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே. தோல்வி என்றும் உனக்கு இல்லை, துதிகானம் துனித்து மகிழ்வார். சாத்தானை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே. தோல்வி என்றும் உனக்கு இல்லை, துதிகானம் துனித்து மகிழ்வார். அல்லேலூயா,
இப்போதும் வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. எபிரேயர் 12 5ஆம் வசனம் முதல். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிகிச்சைக்கு அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கொள்கிறாரோ அவனை சீர்சித்து சாம் சேர்த்துக்கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிற போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சீர்ச்சியை சகிக்கிறாக இருந்தால் தேவன் உங்களை புத்திராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சீர்ச்சியை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராக இராமல் வேசிப்பிள்ளையாக இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிற்சிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமுண்டு தோன்றினபடி கொஞ்ச காலம் சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்கு உள்ளவராகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிற்றிக்கிறார். எந்த சிற்றியும் தற்காலத்தில் சந்தோஷமே காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசுகி போகாமல் சுத்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செம்மைப்படுத்துங்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. அறிவிப்புகள். இன்றைய வேத ஆராய்ச்சி கூடுகையிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய வேத ஆராய்ச்சி கூட்டத்திலும் சிறப்பு செய்தி அளிக்க இருக்கும் யூபிஎஸ்ஸின் ப்ரொஃபஸர் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களை ஆலய சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நமது ஆலய யூடியூப் சேனலினை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்திராதோர் தயவாக சப்ஸ்கிரைப் செய்திரும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கனையும் கிளிக் செய்திரும்படியாய் அன்போடு அழைக்கிறேன். நாளைய தினம் 24ஆம் தேதி ஞாயிறு காலை 10:30 மணிக்கு நடைபெறும் ஞாயிறு ஆராதனை மிஷன் ஞாயிறு ஆராதனையாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனையும் ஆலயத்தின் யூடியூப் சேனலிலே பார்த்திரும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது திருமண்டலத்தின் பேராயர் அவர்களின் அறிவிப்பினை முன்னிட்டு நமது ஆலயம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. திரும்பவும் நமது பேராயர் அவர்களின் உத்தரவு வந்த பின்பாக ஆலய ஆராதனைகள் வழக்கம் போல் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போதும் பரவி வரும் கோவிட்-19 பாதிப்பில் இருந்து தப்பும்படி அரசாங்கம் அறிவித்திருக்கும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாவற்றையும் தவறாமல் யாவரும் கடைபிடிக்கும்படியாய் அன்போடு அழைக்கிறேன். மேலும் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டோர் குணமடைய ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இதன் பாதிப்பால் தங்களுக்கு அருமையானோரை இழந்திருப்போரின் ஆறுதலுக்காகவும் ஆதரவுக்காகவும் ஜெபிக்கும்படியாய் அழைக்கிறேன். மேலும் கொரோனா வைரஸினால் மேலும் யாரும் பாதிக்கப்படாமல் இருக்கும்படியாய் ஜெபிக்கும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சபையின் பணிகளிலே உதவுகின்ற ஆலய ஆனரரி செக்ரட்டரி மிஸ்டர் வி ஸ்டீஃபன் அவர்களுக்கும் ஆலய ஆனரரி ட்ரெஷரர் மிஸ்டர் லாரன்ஸ் நாமினி அவர்களுக்கும் அனைத்து பாஸ்டேட் கமிட்டி உறுப்பினருக்கும் ஒத்துழைப்பு தருகின்ற அனைத்து திருச்சபை உறுப்பினருக்கும் ஆலய சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்தின் பாடல் பதிவினை எடிட் செய்வதில் உதவிய மிஸ் பிளஸி பெஸ்டஸ் அவர்களுக்கு ஆலய சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்தின் முழு பதிவினை எடிட் செய்வதிலும் மற்றுமாக யூடியூபில் அப்லோட் செய்வதிலும் உதவிய ஆலய ஆனரரி செக்ரட்டரி மிஸ்டர் வி ஸ்டீஃபன் அவர்களுக்கு ஆலய சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதும் நாம் வேதத்தை ஆராய்வதற்கு முன்பாக ஒரு பாடலை பாட இருக்கின்றோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே 292வது பாடல். தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் ஆதை. ஆண்டவருடைய கிருபை இல்லாவிட்டால் நம்மால் வாழ முடியாது. நம்முடைய ஜீவனை காட்டிலும் மேலானது அவருடைய கிருபை. இந்த நேரம் வரைக்கும் நம்மை காத்ததும் அவருடைய கிருபை தான். ஆகவே இன்னும் நமக்கு தேவை ஆண்டவருடைய கிருபை. நம்மை தாழ்த்தும் பொழுது அவருடைய கிருபை நம்மிடத்திலே தங்குகிறது. வாழ்நாள் முழுவதும் அவருடைய கிருபை இருந்தால் போதும், நாம் வாழ்ந்து விட முடியும். ஆகவே இந்த வேளையிலும் அவருடைய கிருபைக்காய் வேண்டுவோம், நம்மை தாழ்த்துவோம். அவருடைய கிருபை நாம் பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது ஒருபோதும் அழிந்து போவதில்லை. அதன் மூலமாய் நாம் ரட்சிப்பை பெறுகிறோம், நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மளே வந்து தங்கவும் அதன் மூலமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் நம்மை தாழ்த்துவோம். இப்பொழுதும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே 292வது பாடலை பாடுவோம்.
கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுவே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுவே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே நிர்மூலமாகாததும் நிற்பது மோக்கிருபை நிர்மூலமாகாததும் நிற்பது மோக்கிருபை நீசன் என் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன் நீசன் என் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன் காத்து கொள்ள கிருபை தாருமே காத்து கொள்ள கிருபை தாருமே தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே போதுமேவும் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே
இப்போதும் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்கள் நம்மை வேத ஆராய்ச்சியிலே நடத்துவார்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இப்படியாய் நாம் கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தந்த இந்த சிறப்பான தருணத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த திருச்சபையின் போதகர் மற்றும் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு முறை கூட எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மாதம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களிலிருந்து நாம் நமது விசுவாச ஓட்டத்தை வெற்றியாய் முடிக்க செய்ய வேண்டிய 4 குறிப்புகளை தெளிவாய் பார்த்தோம். இந்த நாளிலும் அதன் தொடர்ச்சியான எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5லிருந்து 13 வசனங்களுக்கு நேராக நமது கவனத்தை திருப்புவோம். இப்பகுதியில் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் ஏற்கனவே முதல் 4 வசனங்களில் அறிமுகப்படுத்திய விளையாட்டு அரங்கத்திலிருந்து இப்பொழுது பிள்ளைகள் பெற்றோர்களால் பயிற்றுவிக்கப்படும் ஒரு வீட்டின் வாழ்வறைக்கு நேராக நம்மை அழைத்து செல்கிறார். இப்பகுதியை நாம் புரிந்து கொள்ள இவ்வசனங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஒரு சிறிய வார்த்தையை நாம் முதலில் கவனிக்க வேண்டும். சிற்றை என்கிற இந்த சிறிய வார்த்தை எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5லிருந்து 11 ஆகிய 7 வசனங்களில் 9 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சிற்றை ஆங்கிலத்தில் டிசிப்ளின் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதன் மூல பாஷையான கிரேக்க மொழியில் இவ்வார்த்தை பைடியாஸ் என்பதாகும். கிரேக்க பண்பாட்டில் பைடியாஸ் என்பது ஒரு குழந்தையின் முழு கல்வியையும் குறிக்கும் ஒரு சொல். ஒரு குழந்தையின் ஆரோக்கியமான வளர்ப்புக்கு தேவையான அனைத்து கட்டுப்பாடான ஒழுங்கையும் உள்ளடக்கிய வார்த்தை சிற்றை. தமிழில் சிற்றை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் இவ்வார்த்தை கற்பித்தல், அறிவுறுத்தல், கண்டித்தல், திருத்துதல், திறமைகளை உருவாக்குதல் மற்றும் வளரச் செய்தல் என இவ்வனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சொல். ஆக சிற்றை தவறுகளுக்கான தண்டனை அல்லது பாவத்திற்கான தண்டனை என்று மாத்திரம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நம்முடைய விசுவாசத்தில் நம்மை உருவாக்க, சீர்திருத்த, பலப்படுத்த, செம்மைப்படுத்த நம்மை உருவாக்கும் கடவுளின் மொத்த முயற்சியின் வெளிப்பாடு சிற்றை என்று புரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் சிற்றை என்பது திருத்தப்படுவதற்கான துன்பம். திருமறையில் சிற்றை அவ்வாறே பயன்படுத்தப்பட்டுள்ளது. முதல் நூற்றாண்டு எபிரேய விசுவாசிகள் தாங்கள் விசுவாசத்தின் வழியாய் சந்தித்த பாடுகளையும் நெருக்கங்களையும் தாங்கிக் கொள்ள மனமில்லாமல் சோர்ந்து போன நிலையில் அவர்கள் கிறிஸ்தவ விசுவாசத்தை துறந்து யூத மதத்திற்கு திரும்பும் ஆபத்து இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடவுளின் சிற்றையின் அவசியத்தையும் அதனால் ஏற்படும் நன்மைகளையும் எபிரேய விசுவாசிகளுக்கு அதன் ஆசிரியர் இவ்வசனங்களில் விளக்குகிறார். எனவே தான் இப்பகுதியின் ஆரம்பம் மற்றும் இறுதி வசனங்களில் கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே என்றும், எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய சிற்றையை குறித்த போதனை எபிரேய விசுவாசிகளுக்கு இது முதல் முறையாய் வரும் செய்தி அல்ல. பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் இது ஏற்கனவே போதிக்கப்பட்ட ஒன்று. முதலாய் இச்சத்தியம் எகிப்திலிருந்து கானானுக்கு வழிநடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையின் மூலமாய் அருளப்பட்டது. 40 ஆண்டுகள் கடினமான வாழ்க்கை முறையை அனுபவித்த இஸ்ரவேலரை பார்த்து உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக என்று கர்த்தர் சொன்னார். பின்னர் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில் சாலமோன் ஞானி இஸ்ரவேலருக்கு மறுபடியும் இச்செய்தியை நினைப்பூட்டுகிறார். என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் என்ற போதனையை இஸ்ரவேல் மக்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். அது கடவுளின் சிற்றையை குறித்த போதனை வேத புத்தகத்தில் மீண்டும் மீண்டும் நினைப்பூட்டப்பட்ட ஒரு போதனை. இப்போதனை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இடம்பெற்றுள்ளதை வைத்து கிறிஸ்தவ வாழ்வில் இதன் முக்கியத்துவத்தை நாம் உணர முடிகிறது. சிற்றை அல்லது இடர்பாடுகள் கடவுள் நம்மை கைவிட்டு விட்டார் என்பதற்கான அறிகுறி அல்ல. மாறாக கடவுள் நம்மை இன்னும் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார், பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று பொருள். இந்த சிற்றையின் பயிற்சி வழியாய் அனைத்து விசுவாசிகளும் கடந்து சென்றிருக்கிறார்கள். எல்லா சிறந்த கிறிஸ்தவர்களும் காயப்பட்ட ஆத்துமாக்கள் என்று தேவ மனிதன் A.W. டோசர் சொல்லுகிறார். சிற்றை என்பது ஒரு குழந்தையின் வளர்ச்சியில் அக்கறை கொண்ட பெற்றோர் அதற்கு எப்படி சவாலான இலக்குகளை அமைத்து அந்த கடினமான தடைகளை நிர்வகிக்க கற்றுக் கொடுக்கிறார்களோ அது போன்றதாகும். ஒரு குழந்தையின் பார்வையில் அக்கடினமான இலக்குகள் தண்டனை போன்று தோன்றினாலும்
உண்மையில் அக்குழந்தையின் வளர்ச்சியில் அது பெரும் பங்கு வகிக்கிறது என்பதை மறுக்க முடியாது. ஏன் ஒரு விசுவாசியின் வாழ்வில் துன்பம், சோதனை, பலவீனம், சிக்கல் வருகிறது? அவைகள் கடவுளின் கோபம் அல்லது அதிருப்தியின் அடையாளமா? அவைகள் தற்செயலான நிகழ்வுகளா? நாம் அவற்றிற்கு எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்ற கேள்விகள் ஒரு சராசரி கிறிஸ்தவரின் மனதில் தோன்றுகிற கேள்விகள். ஆகவே கடவுளின் சிற்சையினால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களையும் கடவுளின் சிற்சைக்கு நமது மறுமொழி எவ்வாறு காணப்பட வேண்டும் என்றும் நாம் இந்த வசனங்களிலிருந்து கற்றுக்கொள்வது நமக்கு ஆசீர்வாதமாக அமையும் என நான் நம்புகிறேன். தொடர்ந்து 4 குறிப்புகளை நாம் பார்க்கலாம். 1. சிற்சையின் தன்மை. நாம் கடவுளின் புத்திரராயிருக்கிறோம் என்பதனால் நாம் சிட்சிக்கப்படுகிறோம். Discipline is an essential aspect of the father-son relationship. நாம் கடவுளின் புத்திரராய் இருக்கிறோம் என்பதனால் நாம் சிட்சிக்கப்படுகிறோம். ஏன் ஆண்டவர் நம்மை தண்டித்து திருத்துகிறார்? காரணம், நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதனால். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. இந்த வசனங்களில் உள்ள ஒரு முக்கிய சொல் மகன் மற்றும் மகள்களை உள்ளடக்கிய புத்திரர் என்னும் சொல். இதற்கு முந்தைய அதிகாரங்களில் கிறிஸ்துவின் மேன்மையை குறித்து ஆக்கியோன் அதிகமாக எழுதுகிறார். இதை நாம் முதல் சில அதிகாரங்களை தியானிக்கும் போது தெளிவாய் பார்த்தோம். ஆனால் கிறிஸ்து எப்படி மேன்மையானவராய் ஆனார் என்று சொல்லும்போது அவர் பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு உபத்திரவங்களினாலே பூரணப்பட்டார் என்று பார்க்கிறோம். இதை தெளிவுபடுத்த 2 வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 1. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்றும், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது என்று பார்க்கிறோம். ஆக கிறிஸ்துவும் பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு உபத்திரவங்களினாலே பூரணப்பட்டார். இப்பொழுது கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றி இன்றைய விசுவாசிகளான நாமும் கிறிஸ்துவை போல பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு உபத்திரவங்களினாலே பூரணப்படுவது அவசியம் என்று இப்பகுதி நமக்கு விளக்குகிறது. இவ்வசனத்தின் அர்த்தம், கடவுளுடைய பிள்ளைகள் யாரும் அவருடைய சிற்சையிலிருந்து தப்பிக்க முடியாது. கடவுளின் முதற் பேரான குமாரனாகிய கிறிஸ்துவே பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு உபத்திரவங்களினாலே பூரணப்பட வேண்டியது அவசியமாயிற்று. நாம் கடவுளால் சிட்சிக்கப்படுகிறோம் என்றால் நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று பொருள். பெற்றோர்களாகிய நாம் மற்றவர்களின் கீழ்ப்படியாத பிள்ளைகளை சிட்சிப்பது கிடையாது. ஆனால் நாம் நமது குழந்தைகளை சிட்சித்து ஒழுங்குபடுத்துகிறோம். ஏனென்றால் நாம் அவர்களை நேசிக்கிறோம். அவர்கள் சரியான முறையில் வளர வேண்டும் என விரும்புகிறோம். அதுபோல கடவுள் நமது தகப்பனானபடியினால் நம்மை சிட்சித்து நேர்வழிப்படுத்துகிறார். 7ஆம் வசனத்தில் தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இதன் மறைமுகமான பதில் ஒருவரும் இருக்க முடியாது என்பதாகும். முதல் நூற்றாண்டு எபிரேய கலாச்சாரத்தில் மகன்களின் கல்வி மற்றும் சமுதாய வாழ்விற்கு அவர்களை தயார்படுத்துவது பிதாக்களின் மிக முக்கியமான கடமையாக கருதப்பட்டது. அக்கலாச்சாரத்தில் ஒழுக்கமில்லாத பிள்ளைகள் பரம்பரை உரிமைகள் இல்லாத சட்டவிரோத குழந்தைகள் என கருதப்பட்டார்களாம். எனவே நாம் சிட்சிக்கப்படுகிறோம் என்பதனால் கவலைப்படக்கூடாதாம். மாறாக சிட்சிக்கப்படாமல் இருந்தால்தான் நாம் கவலைப்பட வேண்டுமா? நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராயிருக்கிறோம் என்று கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26 பவுல் சொல்கிறார். தேவனுடைய புத்திரராயிருந்தால் சிட்சிக்கப்படுவோம். ஆகவே தான் நான் நேசிக்கிறவர்கள் இவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் என்று லவோதோக்கியா சபைக்கு கிறிஸ்து சொல்கிறதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். பவுலும் இச்சத்தியத்தை தனது சபைக்கு எடுத்து சொல்ல தவறவில்லை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்கிறார். அதாவது நாம் கிறிஸ்துவின் பங்காளிகள் என்பதனால் அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். ஆக நாம் கடவுளுடைய பிள்ளைகளானபடியால் நாம் சிட்சிக்கப்படுகிறோம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, 9ஆம் 10ஆம் வசனங்களில் நாம் சிட்சையின் நோக்கம் என்ன என்று பார்க்கிறோம். சிட்சையின் நோக்கம் நம்முடைய நித்திய நன்மைக்காக கடவுள் நம்மை சிட்சிக்கிறார். The purpose of discipline is for our eternal good.
நம்முடைய நித்திய நன்மைக்காக கடவுள் நம்மை சிட்சிக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நம்மில் பெரும்பாலானோர் நம் உலக பிரகாரமான தகப்பண்டத்திலிருந்து சிட்சையை அனுபவித்திருப்போம். ஆனால் நம்மை கண்டித்ததினால் நம் பெற்றோர் நம்மை வெறுக்கிறார்கள் என்று ஒருபோதும் எண்ணியிருக்க மாட்டோம். அவர்கள் நம் நலனில் அக்கறை கொண்டு நம்மை தண்டிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தினோம். நம் பெற்றோர் தங்களுக்கு சிறப்பாக தோன்றினபடி சிறிது காலம் நம்மை கண்டித்தனர். ஆனால் கடவுள் நம்முடைய நித்திய நன்மைக்காக, நாம் அவருடைய பரிசுத்தத்தில் பங்கெடுப்பதற்காக நம்மை கண்டிக்கிறார். நம் உலக பிரகாரமான பெற்றோர் பூமியில் உள்ள வாழ்க்கையை நமக்கு தயார்படுத்த முற்படுகிறார்கள். ஆனால் ஆவியின் பிதாவானவர் நம்மை நித்தியத்திற்கு தயார்படுத்துகிறார். இந்த உண்மையை புரிந்து கொண்டால் நாம் கடவுளின் சிட்சையை அலட்சியம் செய்யாமல், முறுமுறுக்காமல், அற்பமாய் எண்ணாமல் அதற்கு சமர்ப்பித்து நடப்போம். சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதம் 75ஆம் வசனத்தில் சொல்வது போல, நாமும் கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினர் என்றும் அறிவேன் என்று சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். விசுவாச வீரர்களான நம் முன்னோடிகள் கடவுளால் நேசிக்கப்பட்டார்கள், கடவுளால் கௌரவிக்கப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் சிட்சையை அனுபவித்தார்கள். கடவுள் பயன்படுத்திய பெரும்பாலான வேதாகம கதாபாத்திரங்கள் இப்படிப்பட்ட கண்டிப்பான சிட்சையின் வழியாக கடந்து சென்றவர்களே. இன்றைய விசுவாசிகளான நமக்கும் இது விதி விலக்கல்ல. நமக்கும் இதே நிலை பொருந்தும். உதாரணமாக, எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் பலுகி பெருகினார்கள் என்று யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 12இல் வாசிக்கிறோம். எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலரை விடுவிப்பதற்கான தலைமைத்துவ பயிற்சியின் ஒரு பகுதியாக மோசே பாலைவனத்தில் 40 ஆண்டுகள் கழித்தார். துன்பத்தின் மத்தியில் தான் யோசேப்பு கனி தரும் செடியாய் வளர்ந்தான். எகிப்தின் அதிகாரியாய் உயர்வதற்கு முன் யோசேப்பு அடிமைத்தனத்திலும் சிறைச்சாலையிலும் நாட்களை செலவிட வேண்டியது அவசியமாயிற்று. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று 105ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. தாவீது ராஜாவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தன் வாலிப வயது முழுவதையும் வனாந்திரத்திலே செலவிட்டார். சிங்கத்தையும் கரடியையும் மேற்கொண்ட அனுபவம் கோலியாத்தை வீழ்த்த தைரியம் தந்தது. பவுல் தன் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அரேபிய பாலைவனத்தில் 3 ஆண்டுகள் கழித்தார். ஆசியாவில் பட்ட பாடுகள் தன் விசுவாசத்தை பலப்படுத்திற்று என்று பவுல் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8-10 வசனங்களில் அறிக்கையிடுகிறார். இவர்கள் எல்லாம் சிட்சையை தண்டனையாக கருதாமல் பயிற்சியாகவே கருதினர். ஆகவே கடவுளின் உயரிய நோக்கங்களை தங்கள் வாழ்வில் அவர்களால் நிறைவேற்ற முடிந்தது. இன்று பலர் கர்த்தருடைய சிட்சையை தாங்கள் செய்த குற்றத்திற்கான அல்லது பாவத்திற்கான தண்டனையாகவே பார்க்கின்றனர். இது உண்மைக்கு முற்றிலும் புறம்பானது. காரணம், நமது பாவத்திற்கான தண்டனையை கிறிஸ்து தனது சிலுவை மரணத்தின் மூலமாக தனது தோள்களில் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆகவே கடவுள் நம்மை சிட்சிக்கும் போது அது நமது பாவத்திற்கான தண்டனையாக அல்ல, மாறாக சிட்சையின் வழியாக அவர் நம்மை திரும்ப அவருடைய சித்தத்திற்குள் இழுத்துச் செல்கிறார். நம்மை அவருடைய பரிசுத்தத்தை நோக்கி இழுக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் தண்டிக்கப்படுவதில்லை, மாறாக கண்டிக்கப்படுகிறோம். இந்த ஆண்டவர் நம் வாழ்வில் தண்டிக்கும் நீதிபதியாய் அல்ல, கண்டிக்கும் பரம தகப்பனாய் செயல்படுகிறார் என்ற புரிதல் நமக்கு வேண்டும். மூன்றாவதாய், சிட்சையின் பலன் நீதியாகிய சமாதானம். The reward of our discipline is to bear fruit of righteousness. 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இதை நாம் பார்க்கிறோம். 11ஆம் வசனம், எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அனைத்து சிட்சைகளும் தற்காலத்தில் கடினமானவைகள். இது உண்மை. வேத புத்தகமும் இதை மறுக்கவில்லை. இருப்பினும் வேதனை மட்டும் கடவுளின் சிட்சையை குறித்த முழு உண்மையுமாகிவிடாது. சிட்சையில் பழகினவர்களுக்கு நீதியாகிய சமாதான கனி பலனாய் கிடைக்கும். அவர்கள் அமைதியையும் நேர்மையான வழியையும் பயனாக பெறுவர். அந்த நீதியின் சமாதான கனிக்கு ஒப்பாக நாம் சந்திக்கும் வேதனை ஈடு இணையற்றது. 3 குறிப்புகளை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அனைத்து சிட்சைகளும் தற்காலத்தில் கடினமானவைகள், அனைத்து சிட்சைகளும் அதில் பழகினவர்களுக்கு நீதியான சமாதான பலனை தரும். அந்த நீதியான சமாதான பலனை பெற நாம் சிட்சை என்னும் பயிற்சிக்கு நம்மை சமர்ப்பிக்க வேண்டும்.
ஆகவே தான் ஆதி அப்போஸ்தலர்கள் இச்சத்தியத்தை மிக தெளிவாக ஆதி விசுவாசிகளுக்கு எடுத்துரைக்க தவறவில்லை. அவர்கள் சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று போதித்தார்கள். பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் 4:17 காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்று ஆதி விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிறார். இதுதான் ஆதி அப்போஸ்தலர்களின் நம்பிக்கை மற்றும் உறுதிப்பாடா இருந்தது. கடவுளின் சிற்றை பல வழிகளில் நீதியாகிய சமாதான பலனை தருகிறது. அவைகளில் சிலவற்றை நாம் பார்ப்போம். கடவுளின் சிற்றை பாவத்தால் ஏற்படும் பயங்கரமான பேரழிவை நமக்கு கற்பிப்பதன் மூலம் நீதியாகிய சமாதான பலனை தருகிறது. உதாரணமாக, தாவீது பத்சேபாவிடம் பாவம் செய்து ஏத்தியனாகிய உரியாவை கொன்றபோது கர்த்தர் தாவீதின் பாவத்தை மன்னித்தார். ஆனால் அவர்கள் கருத்தரித்த மகனின் உயிரை அவர் எடுத்துக்கொண்டார். மேலும் கர்த்தர் தன் சொந்த வீட்டிலிருந்தே தாவீதுக்கு எதிராக தீமையை எழுப்பினார். இதை நாம் 2 சாமுவேல் 12:11 பார்க்கிறோம். இது போன்ற வேதனையான நிகழ்வுகள் மூலம் பாவம் பேரழிவையும் மரணத்தையும் ஏற்படுத்துகிறது என்று கடவுள் நமக்கு கற்பிக்கிறார். இதனால் நாம் சோதிக்கப்படும் போது அதிலிருந்து தப்பித்து விடுவதற்கான எச்சரிப்பை பெறுகிறோம். அதோடு கடவுளின் சிற்றை தீய பண்புகளான சுயநீதி, பெருமை ஆகியவற்றை நம்மிலிருந்து நீக்குவதன் மூலம் நீதியாகிய சமாதான பலனை தருகிறது. இயற்கையால் மற்றவர்கள் பயங்கரமான பாவங்களை செய்யலாம், ஆனால் நம்மால் அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டோம் என்று நினைக்கும் போக்கு நம் அனைவருக்கும் உள்ளது. உதாரணமாக, மற்ற அப்போஸ்தலர்கள் இயேசுவை மறுதலிக்க கூடும், ஆனால் தான் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டேன் என்று பேதுரு நினைத்தான். எல்லாருடைய இதயத்தையும் போலவே பேதுருவின் இருதயம் பாவத்திற்கு ஆளாகிறது என்பதை இயேசு அவனுக்கு சில கசப்பான அனுபவங்கள் வழியாய் கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருந்தது. அதே போல கடவுளின் சிற்றை மறைக்கப்பட்ட பாவங்களை நமக்கு வெளிப்படுத்துவதன் மூலம் நீதியாகிய சமாதான பலனை தருகிறது. சில சமயங்களில் நம்முடைய பாவங்கள் அல்லது குறைபாடுகளை நாம் அறிந்திருக்க மாட்டோம். இதைத்தான் சங்கீதக்காரன், நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று சங்கீதம் 119:67 சொல்லுகிறார். மேலும் அதே சங்கீதம் 71 நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்கிறான். சங்கீதக்காரன் உபத்திரப்படுவதற்கு முன்பு வெளிப்படையான பாவம் செய்தான் என்பதற்கான அறிகுறி இல்லை. மாறாக உபத்திரவம் அவர் முன்பு பார்த்திராத மறைக்கப்பட்ட பாவங்களை அவருக்கு உணர்த்தியது. அதே போல கடவுளின் சிற்றை நம்மில் ஆவியின் கனியை வளர செய்வதன் மூலம் நீதியாகிய சமாதான பலனை தருகிறது. கத்தரிக்கப்படும் கொடிகளில் தான் பழங்கள் சிறப்பாக வளரும். அதுபோல கடவுளின் ஒழுக்கத்திற்கு சமர்ப்பித்த இருதயங்களில் ஆவியின் கனி வளர்கிறது. யோவான் நற்செய்தி நூல் 15 இயேசு, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார், அதாவது கத்தரிக்கிறார். நீதியாகிய சமாதானம் ஒரு கனி என்கிறதே அது வளர நேரம் எடுக்கும் என்பதை காட்டுகிறது. நாம் உடனடி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உடனடியான உணவு, உடனடியான பொருட்கள் எல்லாம் வந்துவிட்டது. ஆனால் இதுவரை யாரும் உடனடி பழங்களை கண்டுபிடிக்கவில்லை. கடவுளின் சிற்றைக்கு நாம் அடிபணியும் போது நீதியாகிய சமாதான கனி மெதுவாக ஆனால் நிச்சயமாக நம் வாழ்வில் வளர்கிறது. எனவே எல்லா சிற்றைகளும் இப்போதைக்கு கடினமாக தெரிகிறது. ஆனால் இதில் பயிற்சி பெற்றவர்களுக்கு இது நீதியான சமாதான கனியை உற்பத்தி செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 4வது, கடவுளின் சிற்றைக்கு நமது பதில் கீழ்ப்படிதலாய் காணப்பட வேண்டும். The response to discipline is submission and obedience. கடவுளின் சிற்றைக்கு நமது பதில் கீழ்ப்படிதல். எபிரேயர் 12:5 பாருங்கள். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. இவ்வசனம் 2 தவறான மறுமொழிகளுக்கு எதிராக நம்மை எச்சரிக்கிறது. முதலாவது, அற்பமாக எண்ணாதே, என் மகனே கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே. 2வது, சோர்ந்து போகாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அற்பமா எண்ணுவதை காட்டிலும் சோர்ந்து போவதற்கான வாய்ப்பு எபிரேய விசுவாசிகளுக்கு அதிகம் இருந்திருக்க சாத்தியம் உள்ளது. ஆகவே தான் சோர்ந்து போகாதே என்கிற வார்த்தை 2வது முறையாய் இவ்வதிகாரத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே 3ஆம் வசனத்தில், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு கிறிஸ்துவை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. நம் வாழ்வில் கடவுளின் சிற்றையை அசட்டை செய்ய பல வழிகள் உண்டு. சிலர்
நம் சிக்ஷைகளுக்கும் கடவுளுக்கும் எந்த தொடர்பும் இல்லாதவை என அவற்றை நிராகரிக்கின்றோம். வேறு சிலர் நமது கடினமான சூழ்நிலைகள் மற்றவர்களால் ஏற்பட்டவை என மற்றவர்களை குறை கூறுகிறோம். வேறு சிலர் வெறுமனே இவைகள் வாழ்க்கை அர்த்தமற்றவை என காட்டுகிறது, வாழ்க்கை மாயை என்பதற்கு இது மற்றுமோர் எடுத்துக்காட்டு என சலிப்படைகிறோம். இவைகள் சரியான பதிலாக இருக்க முடியாது. இவையெல்லாம் நம்மை சோர்வுண்டாக்க செய்து சிக்ஷையில் இருந்து நம்மை பின்வாங்க செய்யும் சாத்தானின் சூழ்ச்சிகள். ஆகவே கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாய் எண்ணாதே, சோர்ந்து போகாதே என்று சொன்னவர் நாம் எதை செய்ய வேண்டும் என்றும் சொல்லுகிறார். 9ஆம் வசனத்தில் நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆக கடவுளின் சிக்ஷைக்கு நமது சரியான மறுமொழி அற்பமாய் எண்ணுவதோ அசட்டை பண்ணுவதோ சோர்ந்து போவதோ அல்ல, மாறாக அடங்கி நடப்பது. கர்த்தருடைய சிக்ஷைக்கு நம்மை சமர்ப்பித்து தேர்ச்சி பெறுவது மாத்திரம் நீதியாகிய சமாதான கனியை நம் வாழ்வில் விளையச் செய்யும். அடங்கி நடக்க தவறி நாம் முரட்டாட்டம் செய்தால் அவர் நீண்ட காலத்திற்கு நம்மை சிக்ஷிக்க வேண்டியிருக்கலாம். இன்னும் கடினமான முறைகளை கர்த்தர் பயன்படுத்தலாம். எனவே நாம் சிக்ஷிக்கப்படும் போது இந்த சிக்ஷை எனக்கு ஏன் என்று கேட்பதற்கு பதிலாக, ஆண்டவரே, இதன் மூலமாய் நீர் என்ன கற்பிக்க விரும்புகிறீர் என்று கேளுங்கள். 19ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற போதகர் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இவ்வாறு கூறுகிறார்: ஆண்டவர் நம்மை தண்டித்து திருத்தும் போது அது விவேகமற்ற செயல் என்று என்ன சொல்ல துணிகிறோமா? அப்படியானால் நாம் கர்வம் பிடித்த மதியினர்கள். அப்படி சொல்லாதீர்கள். மாறாக கடவுளின் உயர்ந்த ஞானத்துக்கு முன்பாக சாந்தமாய் பணிந்து, ஆண்டவரே, இருளில் நீர் ஒளி வீசுகிறீர், ஆழமான சுரங்கங்களில் நீர் வைரங்களை வடிவமைக்கிறீர், கடலின் படுக்கைகளில் நீர் முத்துக்களை உருவாக்குகிறீர் என்று நான் நம்புகிறேன். உம்முடைய செயல்கள் முற்றிலும் நல்லது, நீதியானது, சிறந்தது என விசுவாசிக்கிறேன். உமது சித்தத்தில் ஒரு அணுவை கூட மாற்ற முயற்சிக்க மாட்டேன், அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சமர்ப்பிக்க வேண்டும் என்கிறார். இது எவ்வளவு உண்மை! கடவுளின் சிக்ஷையை நாம் குறை கூறி அதற்கு ஒத்துழைக்க தவறும் போது நாம் கடவுளை விட சிறந்த அறிவுள்ளவர்கள் என நம்மை காண்பித்துக் கொள்கிறோம். அதுதான் நமது விசுவாசமா? கடவுளின் ஒழுக்கத்தால் பயனடைய நாம் அதில் பயிற்சி பெற வேண்டும். ஆகவேதான் எந்த சிக்ஷையும் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று 11ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இதில் பழகினவர்கள் அல்லது பயிற்சி எடுத்தவர்கள் எனும் சொல் கிரேக்க வார்த்தையான ஜிம்னாசியம் மற்றும் ஜிம்னாஸ்டிக்ஸ் என்ற சொற்களின் மொழிபெயர்ப்பாகும். ஜிம்னாஸ்டிக்ஸ் என்றால் என்ன என்பது நமக்கு தெரியும். உடல் ஒருங்கிணைப்பை வளர்க்கும் கடினமான பயிற்சிக்கு ஜிம்னாஸ்டிக்ஸ் என்று பொருள். ஜிம்னாசியம் எனும் கிரேக்க சொல்லை ஆசிரியர் இங்கு பயன்படுத்துவதன் மூலம் முதல் வசனத்தில் பயன்படுத்திய விளையாட்டு உருவகத்தை ஆசிரியர் இன்னும் மனதில் வைத்திருப்பதை காட்டுகிறது. கிறிஸ்தவர்கள் நித்திய ஜீவனுக்கான ஓட்டத்திற்கு பயிற்சி எடுப்பவர்கள். பண்டைய காலத்தில் ஒரு தடகள வீரரை தயார் செய்வதில் பயிற்சியாளருக்கு பெரும் பங்கிருந்தது. ஒரு தடகள வீரர் தனது பயிற்சியாளருக்கு முன்பாக தன்னை காண்பிக்கும் போது அவன் உடலை பரிசோதனை செய்து எந்த தசைகள் வலுவிழந்து காணப்படுகிறது என்பதை கண்டுபிடித்து அதை வலுவடைய செய்ய தேவையான பயிற்சிகளை கொடுப்பார். தடகளத்திற்கு அவசியமான தசைகளை கட்டி எழுப்புவதற்கும் அவரது உடல் அமைப்பை முழுமையாக்குவதற்கும் ஒரு செயல்முறையை பயிற்சியாளர் பரிந்துரைப்பார். அந்த செயல்முறைகளை பயிற்சி செய்வதில் தான் ஒரு வீரரின் வெற்றி அடங்கியிருக்கும். கடவுள் நேர்த்தியான ஆன்மீக பயிற்சியாளர். நம் ஒவ்வொருவருக்கும் எங்கு குறைவு இருக்கிறது என்பதையும் விசுவாச ஓட்டத்தில் நன்றாக ஓட எந்த ஆன்மீக தசைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் நன்கு அறிவார். அவர் பரிந்துரைக்கும் பயிற்சியை நாம் அசட்டை செய்தால் சோதனையினாலும் பாவத்தினாலும் தோற்கடிக்கப்பட்டு அதற்கான பெரிய கிரயம் செலுத்த வேண்டியிருக்கும். சிறப்பான பயிற்சிக்கு முன்னோக்கு பார்வை மிக அவசியம். நாம் கடினமான சிக்ஷைகளை கடந்து செல்லும் போது சர்வ வல்லமையுள்ள கடவுளின் இறையாண்மையை பற்றி நமக்கு எந்த புரிதலும் இல்லாமல் இருந்தால் நாம் சிக்ஷைகள் அர்த்தமற்றவைகளாக நோக்கம் இல்லாமல் தோன்றும். நான் ஏன் இதை கடந்து செல்ல வேண்டும் என முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் நாம் சந்திக்கும் எல்லா சூழ்நிலையையும் விட மிக பயங்கரமான சூழ்நிலைகளை சந்தித்தார். ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கடவுள் தன்னை உருவாக்குகிறார் என்ற புரிதல் அவருக்கு இருந்தது. உதாரணமாக ரோமருக்கு பவுல் எழுதிய கடிதத்தில் விசுவாசிகளின் வாழ்க்கையில் சந்திக்கும் துயரங்களை குறித்து எழுதும்போது ரோமர் 5ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களில் உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்கிறார். பவுல் சிறையில் இருந்தபோது சிறை வாசத்தால் கலக்கமடைந்த பிலிப்பியில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு அவர் கடிதம் எழுதினார். அதில் தனது கட்டுக்கள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று சொல்லுகிறார்.
இயேசுவின் சகோதரனான யாக்கோபும் அவனமே சிந்திக்கிறார். தன் விசுவாசிகளுக்கு யாக்கோபு எழுதும்போது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களில், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று விசுவாசிகளை ஊக்குவிக்கிறார். இயேசுவின் சீடர்களில் ஒருவரான சீமோன் பேதுரு கஷ்டங்களை எதிர்கொண்டு தலைகீழாக சிலுவையில் அறையப்படுவதன் மூலம் தனது வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணித்தார். கடவுளின் இறையாண்மையை பற்றி அவருக்கு உறுதியான புரிதல் இருந்தது. அதனால் தான் அவர் தனது முதல் கடிதத்தில் பாடுகளை குறித்து சொல்லும்போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில், இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துன்பப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று உற்சாகம் ஊட்டுகிறார். இவ்வாறு கடவுளின் ஒழுக்கத்தின் கரத்தை தங்கள் வாழ்வில் உணர்ந்து அதற்கு ஒத்துழைத்த தேவ மனிதர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. நமக்கு முன்பாக இருக்கிற கேள்வி, நாம் இதை உணர்ந்து கடவுளின் ஒழுக்கத்திற்கு ஒத்துழைக்க விரும்புகிறோமா? அல்லது சிற்சையினால் சோர்ந்து போய் காணப்படுகிறோமா? அப்படியானால் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள், நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள் என்று 12ஆம் 13ஆம் வசனங்களில் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஒரு அணியின் இறுதி கட்ட பயிற்சிக்குள் வீரர்கள் நுழையும் போது உடல் சோர்வால் களைந்து போன வீரர்களை பயிற்சியாளர் ஊக்கமளிப்பதைப் போல நெகிழ்ந்த கைகளை தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசுகி போகாமல் சொஸ்தமாகும் படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் என்று கூவி ஊக்கமளிக்கிறார். இவ்வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3-6 வசனங்களில் எடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் நாடு கடத்தப்பட்ட போது துன்பங்களால் சோர்ந்து போய் காணப்பட்ட போது யூதர்களை தீர்க்கதரிசி ஊக்குவிக்கிற ஒரு வசனம் இது. பெரும்பாலும் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கும் ஒரு கேள்வி, நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை எப்படி அறிந்து கொள்வது என்பதாகும். அதை உறுதிப்படுத்த இங்கே ஒரு நல்ல பாடம் உள்ளது. கடவுள் உங்களை ஒழுங்குபடுத்துகிறாரா? கடைசியாக கடவுள் உங்களை எப்பொழுது கண்டித்தார்? அவருடைய சிற்சையை ஏற்றுக்கொண்டு உங்களை சரி செய்தீர்களா? இக்கேள்விகளுக்கு நீங்கள் ஆம் என்று பதில் கொடுக்க முடிந்தால் நீங்கள் தேவனின் பிள்ளைகள் என்பது உறுதியாகிறது. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் என்பது விளங்குகிறது. ஒருவேளை எல்லா சோதனைகளும் கடவுளின் ஒழுக்கம் நன்மை பரிசுத்தமாகுவதற்கு வடிவமைக்கப்பட்டிருந்தால் அவற்றிலிருந்து வெளியேற முயல்வது தவறா என்ற கேள்வி ஒருவேளை உங்களுக்கு எழலாம். உதாரணமாக, பலவீனங்களிலிருந்து விடுதலை பெற முயற்சிப்பது தவறா? நம்ம எரிச்சல் ஊட்டும் சிக்கல்களை தீர்த்துக்க முயற்சிப்பது தவறா? கொடிய வியாதியிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வது தவறா? அவை நம்முடைய நன்மைக்காக வடிவமைக்கப்பட்டிருந்தால் ஏன் அவைகளை தவிர்க்க வேண்டும்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பவுலை போல இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று மன்றாடுவதில் தவறில்லை. பவுல் 3 முறை அந்த முள் தன்னை விட்டு நீங்கும்படி செய்ய கடவுளிடத்தில் வேண்டிக் கொண்டார். அது அவருடைய சித்தம் என்றால் நமது விண்ணப்பத்தை கேட்டு சிக்கலை தீர்த்து வைப்பார். பெரும்பாலும் அவருடைய கிருபையிலும் அன்பிலும் அவர் அதை அகற்றுவார். ஆனால் சில சமயங்களில் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று அவர் கூறுவார். அவர் அவ்வாறு செய்யும் போது அவர் நம்முடைய அன்பான பிதா என்று நம்ப வேண்டும். மாறாக, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று பதில் கிடைத்த பின்பும் முள்ளை நீக்க வேண்டும் என்று கடவுளிடம் முரட்டாட்டம் பண்ணுவது மதியினம். பவுல் முள் தன்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்ற விண்ணப்பத்தை 2 கொரிந்தியர்கள் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் பவுலின் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் எழுதப்பட்ட கடிதம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்ற பதில் கிடைத்த பின்பு பவுல் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு பரலோகத்தின் தரிசனத்தில் அல்ல, இந்த பலவீனத்தில் நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்கிறார். இதற்கு பின்பு அவர் எழுதின எந்த கடிதத்திலும் அந்த முல்லை குறித்தோ அதை நீக்குவதை குறித்தோ அவர் முறையிடவில்லை. கடவுளின் சிற்சையை ஏற்றுக்கொண்டார். அதுதான் அவர் ஊழியத்திற்கு வெற்றியாய் அமைந்தது. நாம் அவருக்கு கீழ்ப்படிந்தால் அவர் நம்மில் நீதியின் அமைதியான கனியை தருவார். கீழ்ப்படிவோமா? தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இன்று நீர் கற்றுக் கொடுத்த இந்த சிறந்த படிப்பினைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் பரம தகப்பனாகிய நீர் நாங்கள் வழி தவறி செல்லும் போது எங்களை நேர் வழிப்படுத்த எங்களை சிட்சித்து நேசிக்கிறீர். உமது பரிசுத்தத்தில் நாங்கள் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு எங்களுடைய பிரயோஜனத்திற்காக எங்களை தண்டித்து திருத்துகிறீர். உமது தண்டித்து திருத்தும் செயலுக்கு எங்களை சாந்தமாய் சமர்ப்பித்து அதனால் கிடைக்கும் நீதியாகிய சமாதான கனியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் செய்யும்.
இந்த உலகம் முழுவதும் பெருவாரியாக பரவியிருக்கும் COVID-19 எனும் தொற்று நோயிலிருந்து எங்களையும் உலக மக்களையும் பாதுகாத்தருளும். நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து நீர் எங்களுக்கு கற்றுத்தரும் ஆவிக்குரிய பாடங்களை சொந்தமாக்கி கொள்ள எங்களுக்கு அருள் செய்யும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்மத்திலே ஆண்டோடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களுக்கு ஆலய சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே நிறைவாக அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அவர்களுக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக, பணிகளுக்காக ஜெபிக்க முடிய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போதும் நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நம்மை இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்தின் மூலமாய் ஆசீர்வதித்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறி நம்மை அர்ப்பணம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம். இந்த வேளையிலும் இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்தின் மூலமாய் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆன்மீக பாடங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களுக்காக நன்றியுடைமை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பத்தினரையும் ஆசீர்வதித்தருளும். அவருடைய பணிகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏற்ற பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் அவருடைய வாழ்க்கையை கூட்டிக் கொடுத்தருளும் சாமி. இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்திலும் சிக்ஷையை குறித்து நீர் எங்களோடு கூட பேசினீர், அதுக்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நீர் உருவாக்கி வருவதற்காகவும் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய காரியங்களை, நற்காரியங்களை இந்த சிக்ஷை மூலமாய் கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கண்டித்தலுக்காக, உருவாக்குதலுக்காக, உடைய கட்டுப்பாடுகளுக்காக, உடைய கல்விக்காக, பயிற்சிக்காக நன்றியுடைமை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படியாய் ஆண்டவரே நாங்கள் இன்னும் உம்மால் வடிவமைக்கப்படுகின்றவர்களாய், தொடர்ந்து சிக்ஷையிலே முன்னேறுகிறவர்களாய், சிக்ஷையிலே கற்றுக்கொண்ட பாடங்களை விடாமல் எங்களுடைய வளர்ச்சியிலே முன்னேற எங்களுக்கு உதவி செய்யலும் சுவாமி. நீர் எங்களை புத்திரர் என்று சொல்லி எங்களை இதன் மூலமாய் எங்களை அங்கீகரிப்பதற்கான நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பட்ட உபத்திரவங்கள் மூலமாய் ஆண்டவரே அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டது போல, பூரணப்பட்டது போல நாங்களும் பூரணப்படுத்தப்பட எங்களை அர்ப்பணம் செய்ய எங்களுக்கு உதவி செய்தலும் சுவாமி. ஆண்டவரே சிக்ஷையின் மூலமாய் உம்முடைய நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறவும், நித்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தும் இந்த வழியிலே எங்களை எப்பொழுதும் சந்தோஷமாய் அர்ப்பணிக்கவும் எங்களுக்கு உதவி செய்தரலும். சிக்ஷையின் பலனை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். நீதியும் சமாதானத்தையும் எங்களுக்கு நீர் இதன் மூலமாய் கற்றுத்தாரும். எங்களுக்கு நிறைவாய் தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதி சீக்கிரத்தில் நீங்கி விடக்கூடிய இந்த லேசான உபத்திரவங்கள் ஆண்டவரே எங்களை தொடர்ந்து உருவாக்குவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதனால் நீர் எங்களை இப்படியாய் உற்சாகப்படுத்துகிற தயவிற்கான நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆவியின் கனியிலே நாங்கள் இதன் மூலமாய் தொடர்ந்து வளர எங்களுக்கு அருள் தாரும். இந்த சிக்ஷைக்கு நாங்கள் கீழ்ப்படியவும், சோர்ந்து போகாமல் ஆண்டவரே உண்மையே நாங்கள் நினைத்துக்கொள்ளவும் அருள் தாரும். இந்த சிக்ஷையை நாங்கள் அற்பமாய் எண்ணி விடாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இவைகளை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து முன்னேற எங்களுடைய நோக்கங்களை எல்லாம் உம்மீது ஆண்டவரை திருப்ப எங்களுக்கு உதவி செல்லும். முரட்டாட்டம் செய்து அழிந்து விடாதபடிக்கு ஆண்டவரே தொடர்ந்து உம்மை எப்பொழுதும் பிரியப்படுத்தவும், உம்மை திருப்திப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். உபத்திரவங்களிலே சிக்கிக் கொண்ட மக்களுக்காய் ஜெபிக்கவும் ஆண்டவரே அவர்களை உற்சாகப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். தொடர்ந்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதற்கு அத்தாட்சி அளிக்கும் இந்த சிக்ஷைகளை நாங்கள் சிக்ஷைகளுக்காக நன்றியோடுமை சோதரிக்கவும், பூரணப்படும் அந்த நாள் வரைக்கும் தொடர்ந்து இவைகளிலே நிலைத்திருக்கவும் அருள் தாரும். கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக நன்றி சொல்லவும், கற்றுக்கொண்ட பாடங்களிலே இன்னும் பூரணப்படவும் திறப்படவும் எங்களுக்கு அருள் தாரும். இந்த நாளிலும் எங்களுடைய திருச்சபை மக்களை அவருக்காக நன்றியுடைமை சோத்திருக்கிறோம். இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துள்ளோம். ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீர் அவர்களை சிக்ஷித்துக் கொண்டிருக்கிறீர் என்பதற்கான நன்றியுடைமை சோத்திருக்கிறோம். சிக்ஷையின் மூலமாய் ஒவ்வொருவரும் பலப்படுத்தப்படவும், நித்திய வாழ்க்கைக்கு அவர்களை நீர் ஆயத்தப்படுத்தும் அந்த பணியிலே அவர்களை முழுமையாய் அர்ப்பணிக்கவும் உதவி செய்யலும். சாமியுடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர்பராய் ஆசீர்வதித்தலும், பலப்படுத்தியலும், சிறப்படுத்தியலும். சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபருக்காக, முதியோருக்காக ஜெபிக்கிறோம். குடும்ப தலைவர்களுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் யாவரையும் பாதுகாத்தலும் சாமி. பரவி வரும் கொள்ளை நோய் மத்தியிலும் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தலும், பலப்படுத்தியலும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள்
தங்களுடைய பாதுகாப்பிற்காக மட்டுமல்ல, மற்றவருடைய பாதுகாப்பிற்காக போராடவும், ஜெபிக்கவும், மற்றவருடைய ஆத்மீக ரட்சிப்பிற்காக முழங்காலில் நிற்கவும் நீர் அருள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். திரும்பவுமாக ஆண்டவரே, நாங்கள் யாவரும் ஆலயத்திலே கூடியுமை ஆராதிக்கும் அந்த நன்னாளை ஆண்டவரே சீக்கிரமாய் நாங்கள் கண்டிட அருள் தாரும். ஆண்டவரே, இப்பொழுதும் இருக்கக்கூடிய இந்த லாக்டவுன் காலகட்டத்திலும் சிக்கி தவிக்கக்கூடிய அநேக ஏழை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இறங்கி நீர் ஆண்டவரை கிருபை சேரலும். அநேகர் இழந்து போன காரியங்களை உம்முடைய கிருபையின் மூலமாய் திரும்பமாய் பெற்றுக்கொள்ள நீர் அருள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். சுவாமி, இந்த நாளிலும் எங்களுடைய திருச்சபைக்காக, என்னுடைய திருமண்டலத்திற்காக, எல்லா ஆயர்களுக்காக, பேராயர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீரை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தியெல்லாம் சுவாமி, எங்களுடைய திருச்சபையின் செக்ரட்டரிக்காக, ட்ரெஷருக்காக, பிசி மெம்பர்ஸ்க்காக, எல்லா ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட நபர்களுக்காக, குடும்ப உறுப்பினர்களுக்காக ஜெபிக்கிறோம். யாருடைய கிருபை தங்கியிருக்கட்டும் சுவாமி. இந்த வேளையிலும் எங்களை முழுமையாய் தாழ்த்தி அர்ப்பணம் செய்கின்றோம். நாளைய தினத்திலும் நடைபெற இருக்கின்ற ஆராதனைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலும் உடைய கிருபையின் கரம் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த மிஷன் ஞாயிறு ஆராதனை வேளையிலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கவும் துதிக்கவும் உதவி செய்தரலும். மிஷனர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, நீரே அவர்களை பலப்படுத்தி சிறப்படுத்தி, பணித்தளங்களிலே உள்ள விசுவாசிகளை நீரே சிறப்படுத்தி, ஆண்டவரே அநேக ஆத்துமாக்கள் அந்த பகுதிகளிலே உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியான கிருபையையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலும் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். நீரே எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இரவு நேரத்தின் எல்லா தீங்குகளுக்கும், எல்லா பிசாசின் தந்திரங்களுக்கும் எங்களை விலக்கி காத்து கொண்டலும். உம்முடைய இரத்தத்தினால் காக்கப்படுகின்ற மக்களாய், உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த தூதர்களால் பாதுகாக்கப்படுகின்ற மக்களாய் எங்களை நீர் அரவணைத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். சாமி, ஒருமுறை எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தியலும் உடைய திரு ரத்தத்தால் கழுவியலும் உடைய ஆவியானவரின் கிருபை பாதுகாப்பு வழிநடத்துதல் உடைய வாழ்க்கையில தொடர்ந்து இருக்க அருள் செய்யுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அருமையான எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். யாவரையும் நீர் பேர்பராய் ஆசீர்வதிலும். எங்களை முழுமையாக உடைய கரத்திலே தருகிறோம். நீரே எங்களை பாதுகாத்தலும், எங்களை பலப்படுத்தியலும் சுவாமி, எங்களை வழிநடத்தியலும். இந்த இரவு நேரத்திலும் உம்முடைய கிருபை எங்களோடு தங்கட்டும் சுவாமி. உமக்கு சிஸ்தமானால் உம்மை துதிக்கிற துதியோடு ஒரு புதிய நாளை காண எங்களுக்கு அருள் தாரம். நீரே எங்களை பொறுப்பேற்றுக் கொண்டலும். துதி கனமயமை அனைத்துமக்கே செலுத்துகிறோம். நேசர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் உங்கள் அருமையும் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென்.